அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த ஹெட்செட்டு மைக் ஒன்று பழுதாகி வந்திருக்கு. இதை சரி பண்ண முடியுமான்னு பிறகு நாமளே இந்த மாதிரி ஒரு ஹெட்செட் மைக் பண்ண முடியுமா? நம்மளால் பண்ண முடியும். முதல்ல அந்த ஹெட்செட் மைக்கினுடைய பழுதை சரி பண்ணுவோம். இங்கே கட்டாக இருக்குது இந்த இடத்துல. இந்த வயரு இந்த குழாய் வழியாக அந்த மைக்கு வரைக்கும் போகும். இந்த வயர் நம்ம வெளியில் எடுக்க முடியாது. எடுத்தாலும் நம்ம இதுக்குள்ளே அடுத்த வயர் இன்சர்ட் பண்ண முடியாது. அதனால் மைக்லேருந்து நம்ம வயர் வெளியில் தான் கொண்டு வரணும். இது ஈபி பின்னு இதுவும் ஃபால்ட்டாக தான் இருக்குது. வயர் ரொம்ப மோசமாக இருக்கா? இல்லை வயரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இது ஸ்டீரியோ வயரு. இல்லை இந்த பேஸில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிறோம். இது வழியாக தான் நம்ம வயர் எடுக்க போகிறோம். இது வழியாக வயர் எடுத்து நம்ம மைக்கை சால்டர் பண்ணிடலாம். இந்த மைக்கில் 2 கான்டாக்ட் இருக்கும். இந்த 2 கான்டாக்டில் இந்த ஒரு கான்டாக்ட் இந்த மாதிரி 3 இதோட இந்த பாடியோட கான்டாக்டாக இருக்கும். இதுதான் கிரவுண்டு, இதுதான் எர்த்து. இந்த பக்கம் உள்ளது சிக்னல். இப்போ இந்த வயரில் நம்ம இந்த சீல்டை எர்த்தாக வச்சுக்கிறோம். இந்த ஒயிட்டும் ரெட்டும் இது ரெண்டையும் ஒன்றா ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இது ரெண்டையும் ஒன்றா சால்டர் பண்ணிக்கிட்டோம். இதுதான் நமக்கு சிக்னலு. இப்போ இதை இந்த மைக்கில் சால்டர் பண்ணிடலாம். சால்டர் பண்ணிட்டோம். இந்த வயரை மடக்கி இது வழியாக அப்படியே கொண்டு வந்துடலாம். இந்த கேப்புக்குள்ளுக்க ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று இருக்கும். அது மிஸ் ஆகிடாமல் பார்த்துக்கணும். இந்த கேப் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம். மாதிரி இங்கே இந்த டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த வயரினுடைய அந்த அடுத்த எண்டில் நாம் இந்த ஈபி பின்னு சால்டர் பண்ணணும். வயர் ரீப்ளேஸ் பண்ணி இதை சரி பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ளே இந்த ஸ்பாஞ்ச் போட்டுருணும். இந்த ஸ்பாஞ்ச் இல்லாமல் இருந்தாக்கா இந்த மாதிரி ஆடியோ டிஸ்டர்ப் ஆகும். இந்த மைக்கை செக் பண்ணணும். மைக் செக் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு டிவைஸ் வச்சுருக்கோம். இதில் இங்கே கண்டென்சர் மைக்னே இருக்கும். இந்த மைக் போட்டோம்னாக்கா இங்கே இந்த இண்டிகேட்டரில் இந்த மைக் ஒர்க் பண்ணுதான்னு தெரியும். இப்போ அதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் ஆயிடுச்சு. அதில் அந்த கண்டென்சர் மைக் ஒன்றில் இதை போட்டுக்கிறோம். ஹலோ 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 மைக் டெஸ்டிங். ஹலோ 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 மைக் டெஸ்டிங். ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த மைக்கு வயர்லாம் சரி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த யூனிட் பார்க்கணும். இப்போ இந்த யூனிட்டில் பெரும்பாலும் ஃபால்ட் வராது. இந்த முன்னாடி உள்ளது இது லூஸ் ஆகும். நல்லா டைட் பண்ணிட்டோம்னா வேறு ஒன்றும் வராது. அப்புறம் அந்த பேட்டரியில் இந்த பேட்டரி கான்டாக்ட் இந்த மாதிரி இது கிளியராக இருக்குது. இந்த மாதிரி கிளியராக இல்லாமல் லைட்டாக ரஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா இதை நம்ம எமரி ஷீட் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது ஒன்று தான். இதில் வேறு எதுவும் ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இதுக்கு உள்ளுக்கு உள்ள அரேஞ்ச்மெண்ட் என்ன
அப்படிங்கிறது இந்த ஒரு பேட்டரி போடுறோம். இந்த பேட்டரி என்ன பண்ணும், இங்கேருந்து எப்படி இந்த சிக்னல் வந்து ஆம்பிளிஃபையருக்கு போகும், இந்த பின்னில் என்ன இங்கே மைக்குக்கு என்ன போகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்க்கணும். மைக்கினுடைய சர்க்யூட் டயக்ராம் இதில் நமக்கு இங்கே வந்து மைக்கு, இதில் இது வந்து ஒன்று கிரவுண்டாக இருக்கும், இன்னொன்று சிக்னல், இது ரெண்டு வரும். இப்போ இங்கே நாம் ஒரு செல்லு 1.5 வோல்ட்டு பேட்டரி, இப்போ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இப்போ இங்கேருந்து வர்ற இந்த மைனஸு இந்த பேட்ரி மைனஸோட ஜாயின் பண்ணிவிட்டு அப்படி நேராக நாம் வச்சுருக்கிற அந்த இபி பின்னுக்கு போயிடும். இந்த பின்னுக்கு போயிடும். இந்த பின்னுக்கு போனால் இது வந்து இது கிரவுண்டுக்கு தான் போகும். இது கிரவுண்டு. இப்போ உள்ள கனெக்ஷன் வந்து இங்கே வந்துருக்கும். இப்போ இங்கேருந்து வர்ற இதில் இந்த பேட்டரி இருக்குல்ல, இதிலேருந்து ஒரு 1K ரெசிஸ்டர் போட்டு இதில் ஜாயின் பண்ணியிருப்போம். இங்கே பேட்டரியினுடைய கனெக்ஷன், பேட்டரியோட சப்ளை இது வந்து 1.5 வோல்ட்டு. இங்கே ஒரு 1K ரெசிஸ்டர் போட்டு இந்த மைக்குக்கு கொடுத்துருவோம். இது வந்து கண்டென்சர் மைக்கு. இந்த சப்ளை போனால் தான் இது ஒர்க் ஆகும். இப்போ இங்கே வந்து நமக்கு இங்கே நம்ம பேசுகிற சிக்னல் இந்த வயரில் வந்திருக்கும். இதில் பாருங்கள், இங்கேருந்து போகிற டிசி சப்ளை வந்து இந்த டைரெக்ஷனில் உள்ளே போகும். இங்கே நம்ம பேசுகிற ஆடியோ சிக்னல் வந்து இந்த டைரெக்ஷனில் வரும். இப்போ இந்த இடத்துல ஆடியோ சிக்னல் வந்திருக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ப்ளஸ்ஸு மைனஸ் போட்டு ஒரு கெப்பாசிட்டர். இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து அதனுடைய வேல்யூ 2.2 மைக்ரோஃபாரட். இது வந்து ஒரு 16 வோல்ட் ஆர் 25 வோல்ட். 2.2 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பேட்டரியிலேருந்து ப்ளஸ் வரனால இந்த கெப்பாசிட்டருடைய ப்ளஸ் இங்கே இருக்கும், மைனஸ் இந்த பக்கம் இருக்கும். இதை நேராக கொண்டு போய் இங்கே ஜாயின் பண்ணிடுவாங்க, இந்த பின்னுக்கு போயிடும். ஸோ இதுதான் இந்த மைக்கினுடைய அரேஞ்ச்மெண்ட்டு. இதில் இந்த கெப்பாசிட்டர் வந்து நாம் 2.2 MFD போடுறோம்ல, இந்த கெப்பாசிட்டர் சாதாரணமாக எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டராக இருக்கலாம். இது எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டர். இந்த மாதிரி கெப்பாசிட்டரும் 2.2 மைக்ரோஃபாரட் போடலாம். இது வந்து ரொம்ப குவாலிட்டியான டான்டலம் கெப்பாசிட்டர். இப்போ இந்த டான்டலம் கெப்பாசிட்டர் தான் அந்த மைக்கில் உள்ள இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 4 மைக்ரோஃபாரட். இது வந்து பொலாரிட்டி உள்ளது. இதில் அந்த ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இதுலேயே அதிலேயே ப்ளஸ் போட்டுருப்பாங்க. அந்த ப்ளஸ் உள்ள கால் வந்து ப்ளஸ் ஆகும், அடுத்த கால் மைனஸாக வரும். இது அந்த பெரிய லெக்கு, பெரிய கால் உள்ளது ப்ளஸ்ஸு. இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம்னாக்கா குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது மாதிரி கெப்பாசிட்டி இருந்தால் இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா இது மைக்கு, இது வந்து ஆம்பிளிஃபையருக்கு போகிற பின்னு. இங்கே நம்ம வந்து ஒரு 1.5 வோல்ட்டு இதில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து என்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்மி இபி பின் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம மல்டிமீட்டர் வச்சு இதில் உள்ள கனெக்ஷன் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். மல்டிமீட்டரில் இந்த கண்டினியூட்டி மோடு செட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கிரவுண்டும் இங்கே உள்ள இந்த கிரவுண்டும் இந்த பேட்ரி மைனஸும் இந்த மைக் மைனஸ் இது எல்லாமே வந்து ஒரே இதில் இருக்கணும். இப்போ இந்த மைனஸும் இங்கே உள்ள மைனஸும் ஜாயிண்ட் ஆகிருக்கணும். பார்த்தீங்களா, ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் ஜாயிண்ட் ஆகக்கூடாது, இதில் வந்து வரக்கூடாது. இப்போ இது வந்துச்சுன்னா உள்ளே எங்கேயோ ஷார்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் இது தனியாக இருக்கணும், இதுவும் ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல உள்ளது இங்கே வரும், இங்கே வரும். இப்போ இங்கே அந்த கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. நாம் இந்த 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 பின் இருக்குல்ல, அந்த பின்னை வந்து இங்கே கொண்டு வந்திருப்போம். இப்போ இதுலேருந்து ஒரு கெப்பாசிட்டர் போட்டு அந்த அடுத்த எண்டு தான் நமக்கு வந்து இங்கே வரும். இப்போ இந்த கெப்பாசிட்டருடைய அடுத்த எண்டு இங்கே வருதா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு இங்கே வச்சுக்கிட்டு இந்த கெப்பாசிட்டருக்கு அடுத்த எண்டில் ஸ்லீவ் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே மீட்டர் வச்சா வரும். ஸோ கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த பாசிட்டிவ் இருக்குல்ல, இந்த பாசிட்டிவ்லேருந்து தான் நமக்கு வந்து இந்த 1K ரெசிஸ்டர் இருக்கும். இப்போ அந்த 1K ரெசிஸ்டர் இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கா இந்த பாசிட்டிவில் வச்சுக்கிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 990 ஓம் இது வர்றது ஓம். ஸோ 1K ரெசிஸ்டர் இங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இதை செக் பண்ணிட்டீங்கன்னா இதில் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பேட்ரி செக் பண்ணும்போது 20 வோல்ட் ரேஞ்சை வச்சுக்கிட்டு இந்த பேட்டரி செக் பண்ணும்போது இது வந்து 1.5 வோல்ட் கண்டிப்பாக அதுக்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரி 1.3லாம் இருந்துச்சுனாக்கா பேட்டரி வீக்காக இருக்குது, பேட்டரி மாற்றிக்கணும். இது புது பேட்டரி. அதில் 1.59 இருக்குது. இந்த மாதிரி 1.5 குறையாமல் இருக்கணும், நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை இங்கே இன்சர்ட் பண்ணிட்டோம்னாக்கா இது நம்ம ஆம்பிளிஃபையரில் போட்டோம்னா நல்லா ஒர்க் பண்ணும். அடுத்து நாம் இதே மாதிரி ஒரு ஹெட்செட் மைக் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும்.
நாமளே நமக்கு ஓனாக பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி மைக் ஒன்று வாங்கிக்கணும். இது வந்து இங்கே ரேடியோ மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த பக்கம் கான்டாக்ட் இருக்கிற இந்த பாடியில் கான்டாக்ட் இருக்கிறது இது நெகட்டிவ், அது பாசிட்டிவ். ஒரு மைக் ஒன்று வாங்கிக்கணும். ரொம்ப சீப்பு தான், 10 ரூபாக்குள்ளே கிடைக்கும். இது மாதிரி பேட்டரி கம்பார்ட்மெண்ட், நம்ம பேட்டரி போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேட்டரி ஹோல்டர் ஒன்று வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அசம்பிள் பண்ண வேண்டியதான். இதுக்கு நமக்கு 1K ரெசிஸ்டரும் ஒரு கெப்பாசிட்டரும் வேணும். நம்ம இந்த எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1K ரெசிஸ்டர் ஒன்று வேணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான வயர். இப்போ இந்த சீல்டு வயர் இதில் 2 இருக்கும், இதில் சீல்டு இருக்கும். இப்போ இந்த மாதிரி சீல்டு வயர் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் நீங்கள் வாங்கிக்கலாம். சீல்டு தனியாக எடுத்துக்கிறோம். இந்த மைக்கில் கிரவுண்டு எது அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்தால் இதில் கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஜாயின் பண்ணாக்கா பஸர் வரும். இப்போ இந்த பாடியில் வச்சுட்டு இதில் அந்த பக்கம் வச்சிங்கன்னா கண்டினியூட்டி வரும், இந்த பக்கம் வச்சா வராது. இது இந்த மாதிரி வச்சு நீங்கள் எது கிரவுண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அந்த கிரவுண்டில் தான் நம்ம நெகட்டிவ் அந்த சீல்டு வயர் கொடுக்கணும். இது வந்து இந்த சீல்டு வயரு, இது வந்து சிக்னல் வயரு. இப்போ இது ரெண்டையும் நம்ம இதில் சால்டர் பண்ணிடுறோம். சால்டர் பண்ணிட்டோம். இப்போ இந்த மைக்குக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஹோல்டர் ஒன்று வேணும். அந்த ஹோல்டருக்கு நாம் அந்த ரேடியோ நாப் இருக்குல்ல, அந்த நாப் அப்படி பயன்படுத்தும். இந்த மாதிரி ரேடியோ நாபு இந்த ஒயிட் கலர் இதை வந்து ரிமூவ் பண்ணிட வேண்டியது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் நம்ம அயனை வச்சு ஒரு சின்ன ஹோல் இந்த வயருக்காக மாதிரி ஒரு ஹோல் போட்டு இப்போ இதில் மேலே வந்து நம்ம இந்த ஸ்பாஞ்ச் வந்து இங்கே வெயிலில் கிடைக்கும், அதை வாங்கி மேலே போட்டுக்கிட்டிங்கனாக்கா இது வந்து இது மாதிரி பக்காவாயிரும். இப்போ மைக் வந்து பற்ற வச்சிட்டோம். இப்போ மைக் வந்து நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மைக்கு அதில் மாட்டிட்டோம். இப்போ நம்ம இந்த செக்கரில் அதை வந்து செக் பண்ணலாம். பெரும்பாலும் மைக்கெலாம் ஃபால்ட் வராது, நல்லா ஒர்க் பண்ணும். ஹலோ 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 மைக் டெஸ்டிங். ஹலோ 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 மைக் டெஸ்டிங். மைக் ஒர்க் பண்ணுது. இப்போ இந்த எண்டில் அந்த மைக் பின்னை வந்து இங்கே சால்டர் பண்ணிடணும். இதில் சால்டர் பண்ணிடணும். மைக் பின்னில் கிரவுண்டுக்கும் இதுக்கும் சால்டர் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இப்போ இந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு இது பெரும்பாலும் இந்த ஆம்பிளிஃபையர் கொடுக்குற இடத்துக்கு பக்கத்தில் இதுக்கு இருக்கிறது நல்லது. இப்போ இந்த இடத்துல இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதை எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இப்போ இங்கே அந்த பேட்டரி கம்பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த நெகட்டிவும் இந்த பாசிட்டிவ் இங்கே வந்து ஒன்றா சேர்ந்துருக்கும். இதை விட்டுறணும். நமக்கு வந்து இந்த பாசிட்டிவ் வேணும், இப்போ இந்த நெகட்டிவ் நமக்கு வேணும். இப்போ இந்த நெகட்டிவ்க்கு இங்கே உள்ள இந்த ஒரு பேட்டரி நம்ம இதில் போட்டோம்னா இது பாசிட்டிவ், இதுதான் நெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல வர நெகட்டிவ் இதையும் ஒரு வயர்னால முதல்ல ஜாயின் பண்ணி வச்சிடணும். இப்போ இந்த உள்ளுக்கு வயர் ஜாயின் பண்ணி உள்ள வயர் இருந்தால் நம்ம பேட்டரியை வந்து தவறுதலை இதில் போட மாட்டோம், இதில் மட்டும்தான் போடுவோம். அதனால் உள்ளுக்கு இதுக்கும் வந்து ஒரு வயர் ஜாயின் பண்ணிடணும் முதல்ல. நமக்கு இதில் பேட்டரி போட்டோம்னா இந்த நெகட்டிவ் இது வழியாக கான்டாக்ட் ஆகி இங்கே நெகட்டிவ் வந்துடும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். நம்ம போடுற பேட்டரிக்கு இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த மாதிரி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ நாம் இந்த வயரை இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இது ஆம்பிளிஃபையருக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் விட்டுட்டு இப்போ எங்கே இந்த கம்பார்ட்மெண்ட் ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இந்த ஸ்லீவை வந்து கட் பண்ணணும். எந்த இடத்துல நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல அதை இந்த அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுட்டு இதை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு இது ரெண்டையும் ஸ்லீவ் ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து இது வந்து ஆம்பிளிஃபையருக்கு போகிறது, இது வந்து மைக்குக்கு போகிறது. இப்போ இந்த ரெண்டையும் இந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். 2 கிரவுண்டையும் நெகட்டிவ் இந்த ரெண்டையும் ஒன்றா டைப் பண்ணி இப்போ இந்த நெகட்டிவில் இன்சர்ட் பண்ணி ஜாயின் பண்ணி இதை சால்வ் பண்ணிட வேண்டியது. நெகட்டிவ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இது மைக்குக்கு போகிற வயரு, இது ஆம்பிளிஃபையருக்கு போகிற வயர். இந்த ஆம்பிளிஃபையருக்கு போகிற வயரில் கெப்பாசிட்டர் வரணும், மைக்குக்கு போகிற வயரில் ரெசிஸ்டர் வரணும். 1K ரெசிஸ்டர் இது.
மைக்குக்கு போகிற வயரில் 1K ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதில் கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணுவோம். இந்த மைக்குக்கு கொடுத்துருக்கோம்ல, அந்த மைக்கு அதாவது சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்குக்கு 1K ரெசிஸ்டர் கொடுத்துருக்கோம். அதிலிருந்து கெப்பாசிட்டர் பாசிட்டிவ். இப்போ இந்த கெப்பாசிட்டருடைய இந்த பாசிட்டிவ் சைடு இந்த மைக்குக்கு வரணும். இந்த நெகட்டிவ் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் வயரு இந்த ஆம்பிளிஃபையர் இருக்குல்ல அதுக்கு வந்துடணும். இந்த வயரை இந்த இடத்துல ஒரு டை யூஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது ஆடாமல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே சால்டர் பண்ணி வச்சுருக்கனால. பாருங்கள், இது மைக்கு, இது வந்து அந்த பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டு. இந்த பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டில் பேட்ரி இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி பேட்ரி போட்டோம்னா இது ஒர்க் பண்ணும். இது ஆம்பிளிஃபையருக்கு, இது மைக்குக்கு. இனிமேல் ஹெட்செட் மைக் நாமளே பண்ணிடலாம். அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.